ஃபேன்ஸ் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஒரு ஆஃபீஸில் ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்ன சம்பவம்னா, பெருசாக அது வந்து பெரிய ஓனர் அளவு போயிடுச்சு. நான் வேற பயந்துட்டு இருந்தேன். சரி சரி இப்படி அப்படின்ட்டு கடைசியில் பார்த்தா சரி ஓகே இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணாமல் இருந்துக்கோங்க அப்படின்ட்டாரு. ஆஹ் சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்தேன். ஆனால் நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? அதுக்குள்ள சே இந்த ஃபீல் நம்ம கரெக்டாக இருக்குமா, என்ன பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போட்டு மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயமாக யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. பெரிய அளவு பிரச்சனை. சரி ஓகே அப்படின்ட்டு உட்காந்துட்டு ரொம்ப நாளாக வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தா ஃபுல்லாக எல்லாம் சரி வச்சுட்டு இருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இப்போ வந்துருக்கும் போது தான் வீடு எடுக்கிறேன். ரோடே ஃபுல்லாக டிராஃபிக்காக இருக்குது. அவங்கவுங்க லைஃப்பில் ஒவ்வொருத்தர் அவங்கவுங்க லைஃப்பில் பிஸியாக இருக்காங்க. சரி நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருந்தா அப்படியே காலைல எந்திரிக்கிறோம், ஆஃபீஸ் போகிறோம், திருப்பி டயர்டாக அப்படியே ரூமுக்கு வரோம், திருப்பியும் அப்படியே காலைல திருப்பி எந்திரிக்கிறோம், ரெடி ஆகிறோம், ஆஃபீஸ் போகிறோம். அப்படியே ரொட்டேனாக போயிட்டுருக்கு. இது இருந்தால் லைஃபுக்கு வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை. சரி நம்ம கோலை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஐடியாவாக பண்ணிகிட்டு இருக்கோம். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்படியே நினச்சா வாழ்க்கையில் வந்து அப்படியே 5 to 10 இயர்ஸ் இப்படியே ஓடிடும் போல். காலைல எந்திரிக்கிறது, ஆஃபீஸ் போகிறது, டயர்டாக வர்றது, இப்படியே போயிட்டு இருந்தால் நம்ம எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கவலையாயிடுச்சு. நிறைய யோசிச்சு திங்க் பண்ணிகிட்டே இருந்துட்டு சரி ஓகே இனிமேல் நம்ம சைடில் இனிமேல் ஏதோ ஒரு பண்ணுவோம், டெய்லிக்கும் ஒன்றும் புதுசாக கற்றுப்போம், ஒன்று பண்ணுவோம், ஏன் பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கோம். அப்படியே மைண்டுக்குள்ளேயே அதே ஒரு திங்கிங்காகவே போயிட்டுருக்கு. இதே மாதிரி உங்களுக்கும் எல்லாருக்கும் தோணும் என்ன பண்ணலாம், என்ன ஐடியா ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு. பார்ப்போம். அது டெய்லிக்கும் இனிமேல் ஈவினிங்கில் 1 hour 2 hours ஸ்பெண்ட் பண்ணி இதுக்குன்னு நம்ம ஃபியூச்சருக்குன்னு நம்ம கோலை நோக்கி போகலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம வியூஸ் வந்து என்னைக்கு 1 lakh வியூஸ் தொடுதோ அன்னைக்கு வந்து என் கோல் என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அது வரைக்கும் கோலை பற்றி சொல்ல அதுக்கான முயற்சி மட்டும் டெய்லி என்னென்ன பண்ணுறோம் அப்படி எல்லாம் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒவ்வொரு கோல் இருக்கும். அவங்க கோலை மிஸ் பண்ணிவிட்டு எல்லாரும் அப்படியே வாழ்க்கை காலையில் எழுந்திரிக்கிறது ரொட்டைனான வாழ்க்கையில் அதுவும் ஒரு எண்ணம் இருக்கும். சில பேர் அவங்களோட கனவை விட்டுட்டு மணி நீர் ப்ராப்ளம்னால ஓடிட்டு இருப்பாங்க. நானும் இனிமேல் என்னோடய குறிக்கோளை நோக்கி ஓடலான்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டுருக்கேன். இருந்தாலும் இப்படியே போயிடாது லைஃப்பில். புதுசாக இனிமேல் சுவாரஸ்யமான விஷயத்தை கற்றுக்கிட்டு புதுசாக பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். என் கோல் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். அது என்ன ஒரு இதில் சொல்கிறேன், ஒரு கோல் அதுவே ஒரு கோலாக தான் இருக்குது சொல்கிறதே. ஓகே இருந்தாலும் அதை ஃபாலோ பண்ணுவேன் டெய்லியும். இனிமேல் டெய்லியும் புதுசாக பண்ணலான்னு சொல்லிட்டு ரயிலில் இருக்கேன். அது என்னென்னு சொல்லிட்டு இனிமேல் வர வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த கோல், இன்றைக்கி இது அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி ஓகே பார்ப்போம் டெய்லிக்கு என்னென்ன பண்ணுறோன்ட்டு. என்னென்னா லேசியாக இல்லாமல் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்க ஆரம்பிக்கணும். இப்பயும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இருந்தாலும் லேசினஸ்ங்கிறது கொஞ்சம் அப்படியே இருக்குது, சோம்பேறித்தனம். அந்த சோம்பேறித்தனத்தை இனிமேல் இன்னும் போகணும். ஓகேங்களா? முடிஞ்ச அளவு நம்ம பண்ண ஆரம்பிப்போம். ஓகேவா? இந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா கமெண்ட் யாருன்னு சொல்லுங்கள். நம்மள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லி தெரியும். ஓகேங்களா? பார்ப்போம் புது விஷயத்தில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாதிரி வீடியோ இனிமேல் இன்ட்ரெஸ்டிங்கான டெய்லிக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பேசுவோம். போர் அடிக்காது, புதுசாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய் பாய்.